ஹலோ சயின்ஸ், உங்களோட யூகேஜி மறுபடியும் திரும்ப வந்துட்டேன். இவ்வளோ காலமாக எப்படிடா இந்த புது சேனலில் வந்து வீடியோ போடுறியே, அந்த சேனல் என்ன ஆச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா, யூடியூப் தரப்புலேருந்து அந்த சேனல் நீக்கிட்டாங்க. அது என்ன ஒரு காரணம் நம்மளுக்கு தெரியல. சரி, நம்ம அதை பற்றி பேசாமல் ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கும் ஷாஃப்ட் பண்ணுற நம்ம டோஷி மாமாவை தெரியும். நேற்று நம்ம டோஷி மாமா என்ன பண்ணிருக்கா புள்ளி, எக்ஸ் வலைத்தளத்தில் புதுசாக ஒன்று விட்டுருக்கா புள்ளி அவரோட வீடியோவை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, புது கேரக்டரை வழங்குறதுக்காக ஒரு சின்ன டீசர் விட்டுருப்பாங்க. ஆனால் அது நம்மளால் ஒழுங்காக கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆனால் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, அவனுங்க போன வாட்டி ஒரு மாதத்துக்கு முன்னாடி விட்டானுங்களா ஒரு ஜப்பனீஸில் ஒரு ஃபாண்ட்டு, அதுக்கும் இந்த ஃபாண்ட்டுக்கும் வந்து ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குங்க அதை பார்த்தும் போது. ஆனால் அந்த ஜப்பனீஸ் வேர்டில் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், இந்த வாட்டி பார்க்கும்போது இது வயலட் கலரில் இருக்குது. என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியலைங்க. வயலட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது பீஸ்ட் கோவானா, ப்ளூ வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது எம்ஏ கோகோன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ஆனால் எப்படியோ தெரியல, எப்போயுமே நம்மள ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே வச்சுருக்காங்க இந்த லீக் விடும் போதெல்லாம். எப்போவுமே நம்ம ஒரு நினைப்போம், ஆனால் அவன் விட்றது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய வாட்டி நம்ம பசங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த வாட்டி நம்ம பசங்க சொல்கிறானுங்க எம்ஏகோக்கு வரப்போகுது, பீஸ்ட் கோவான் வரப்போகுது சொல்லிட்டு. அதை பற்றி எனக்கு வேறு எந்த கருத்தும் இல்லை. ரெண்டு கேரக்டர் தான் வந்து எப்படி இருந்தாலும் மெயின். கோவான் வந்து கோவான் பால் லெஜெண்ட்ஸ் சொல்லுவானுங்க, கோகு வந்தால் சேயன் பால் லெஜெண்ட்ஸ் சொல்லுவானுங்க. மாற்றி மாற்றி இப்படி தாங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்கிறவன் சொல்லிட்டு தான் இருப்பான் எப்போவுமே. அதை நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, டீப்ல சமையலரில் ஏதோ பெருசாக சமைச்சிட்டு இருக்காங்க தாங்க தோணுது. சாம்பார் சாதம் செய்கிறாங்களா, இல்லைனா பிரியாணி செய்கிறாங்களான்னு பார்ப்போம். இல்லைனா எதனா பைத்தியக்காரத்தனமாக செய்கிறாங்களான்னு பார்க்கலாங்க. என்ன கேட்டு வர போகிறதோ தெரியல கைஸ். ஆனால் எம்ஏ வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா போன வாட்டி வந்து ரெட் எம்ஏ வந்து வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. ஆண்ட்ராய்ட்ஸ் தான் வந்து எப்படி இருந்தாலும் மெட்டாவை வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அதனால தான் சொல்கிறேன், எம்ஏ வந்தால் இந்த வாட்டி நல்லாயிருக்கும். எம்ஏ வந்தாலும் கேம் வந்து சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு கொண்டு வராமல் ரொம்ப காம்போ கொடுக்காமல் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது கேரக்டர்லாம் நிறைய காம்போ பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பாருங்க, இங்கே வந்தால் பாருங்கள், இவன் தான் நான் சொன்னது. இந்த ஆள் தாங்க எங்கள் தாத்தா மாதிரியே இருக்கிறான் பார்க்க. இவர் தான் வந்து இதோ பாருங்க, இந்த ஃபாண்ட்டு கூட பார்த்தீங்களா, இந்த ஃபாண்ட்டு கூட ப்ளூ கலரில் விட்டுருக்கானுங்க. அந்த ஆரா கூட ப்ளூ கலரில் இருக்குது, அந்த ஸ்பார்க்கிங் எஃபெக்ட் கூட. இதெல்லாம் தான் நான் சொல்ல வந்தேன். இவனுங்க எப்படி விட போகிறாங்க, இதுக்கு நானே வந்து இவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு வீடியோவாக நான் எடுத்துக்காதீங்க, இது ஒரு யூகேஜியோட கம்பேக்காக எடுத்துக்கோங்க. அதை பற்றி ஒரு கன்க்ளூஷன் போடுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ தான் தெரியுது இது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டே இல்லாமல் பேசுறது. என் பக்கத்தில் வேறு இப்போ ஒரு பையன் இருக்கிறான், சும்மா எதனா ஒன்று பேசினே இருக்கிறான் நோய் நோயின்னு. அதனால் என்னால் பேச முடியல கைஸ். பாய்.